இந்திங்கிறது கட்டாயம் இல்லைங்கிற போது ஏதோ ஒரு மொழி வாய்ப்பாக மாணவர்களுக்கு போறது சரிதானா? முதலில் அவர் நமது ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த எதேச்சதிகார போக்கு என்பது மட்டுமல்ல, அவர் பேசிய பேச்சில் ஒன்று தெரிகிறது, அரசியலமைப்பு சட்டமே அவருக்கு தெரியவில்லை என்பதுதான் அவருடைய அறியாமையை அது வெளிப்படுத்துகிறது. என்ன காரணம் என்றால் 1963 அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல் 1976 அதை முதல்ல வெளியிடும் போதே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 3 லாங்குவேஜஸ் சிஸ்டம் கடைபிடிக்கப்படும், அபிஷியல் லாங்குவேஜஸ். ஆனால் these rules may be called as official languages rules 1976. They shall extend to the whole of India except the state of Tamil Nadu. With the Union Government of India உடைய சீலோட அப்படியே இருக்கு. அதாவது இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற போதும் தமிழ்நாட்டு அது விதிவிலக்கானது என்பதை 63, 76, 2001, 2007, 2011 இந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் இந்த 5 முறை மாற்றி அமைக்கப்பட்ட பொழுதும் அதனுடைய கண்டிஷன் இது தமிழ்நாடுக்கு பொருந்தாது. முடிஞ்சதா? நீங்க எதுக்கு அப்ப மும்மொழிய கொள்கையை கொண்டு வரீங்க எங்ககிட்ட? அப்ப மந்திரி பிரதான் அவர்களுக்கு போதுமான அரசியலமைப்பு அறிவில்லை என்பது புரிகிறதா? நீங்கள் ஒரு சட்டத்தை பேசுவதற்கு முன்னால் இந்த சட்டத்தின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டுமா இல்லையா? தமிழர்களுக்கு என்று விளக்கு கொடுத்தவர்கள் என்ன தெரியாமலா கொடுத்தார்கள்? சகோதரர் கேட்கிறார், யார்? நம்ம அண்ணன் நாகராஜ். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இருக்குது, நாங்க மறுக்கலையே. உருது இருக்கு. இத்தனை பேரையும் மைனாரிட்டிஸ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சொல்லி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்குதோ அதே போல லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்ல ஒரு லாங்குவேஜ் தமிழ், இரண்டாவது லாங்குவேஜ் நீங்க மலையாளம் எடுக்கலாம், நீங்கள் தெலுங்கராக இருந்தால் தெலுங்கு எடுக்கலாம், கன்னடமாக இருந்தால் கன்னடம் எடுக்கலாம், அல்லது உருது வேண்டும் என்றால் உருது எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் பரவலாம். நீங்க எங்க வேணாலும் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், இந்த பெரும்பான்மையான வாழக்கூடிய மக்கள். இப்போ உதாரணமா எடுத்தீங்க அப்படின்னா சேலம் பக்கத்துல கன்னடா ஸ்பீக்கிங் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் நடத்துறதுல, அவங்க காலேஜ் நடத்துறதுல கன்னடம் இஸ் த செகண்ட் லாங்குவேஜ். இதுவே நீங்க இந்த பக்கம் நம்ம ஆம்பூர் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா உருது பேசுற மக்கள் இருப்பாங்க, அங்க உருது இஸ் த செகண்ட் லாங்குவேஜ். அதுவே கன்னியாகுமரி, நீங்க அந்த கோயம்புத்தூர் இந்த பார்டர் வந்தீங்கன்னா மலையாளிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்க ரைட் கொடுத்திருக்கோம். எந்த உரிமையையும் தமிழன் ஒருபோதும் பறித்ததில்லை. தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி தெரியாதவர்கள் பேசுவதை போல அண்ணன் ஜி கே நாகராஜ் பேசுவது தவறு. அரசு பள்ளிகள் இருக்கிறதா அந்த வசதி? அரசு பள்ளி நாங்க தான் உங்களுக்கு உரிமையை கொடுத்தாச்சா? எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, உங்க உரிமையை மதிக்கிறோம். மலையாளர்கள் மலையாளத்தை படிங்க, தமிழ்ல தெலுங்கர்கள் தெலுங்கு படிங்க, கன்னடத்தை படிங்க. அரசுக்கு என்ன வேலை? அரசு பள்ளியில நடைமுறை இருக்காங்க. அரசு பள்ளிக்கு நாங்க அரசுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, எங்களுக்குன்னு ஒரு மொழிக் கொள்கை இருக்குல்ல, அந்த அரசு மொழிக் கொள்கையை நாங்க எப்படி மாற்ற முடியும்? அரசு மொழிக் கொள்கை என்று ஒன்று இருக்கிற போது இந்தியா முழுக்க நாங்கள் மும்மொழிக்கு போவோம் என்று சொன்ன போது அதை விட பெரிய கொடுமை 1938 56 வரைக்கும் நம்மோடு இருந்த கேரளா, நம்மோடு இருந்த கன்னடா, நம்மளோடு இருந்த ஆந்திரா, நம்மளோடு இருந்த ஒடிசா யாரும் மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிற போது ஹிந்தியை எதிர்க்கவில்லை. எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதனால தானே எங்களுக்கு இந்த விதிவிலக்கு கொடுத்தாங்க. இல்ல இப்ப மும்மொழினா இந்தின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அதுதான் அவர் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இவங்க சொல்ற அதர் மதர் டங்ஸ். 6ஆம் கிளாஸ்ல இருந்து என்ன இருக்குன்னு அவரை கேளுங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அப்ஜெக்டிவ்ல என்ன இருக்கு தெரியுமா? ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பரவலாக்கக்கூடிய வகையில் இந்த கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். இருக்கா இல்லையா? உன்னதமான objectives of the national education policy நீங்க படிச்சு பாருங்க. உங்க 12ஆம் வகுப்பு வரை நவோதய பள்ளியில் இருந்து 12ஆம் வகுப்பு, அதாவது நாகராஜ் நான் குறுக்க வரல, நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க, குறிச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ்ல நான் சொல்ற வாக்கியம் இல்லைன்னா அண்ணா நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லுங்க. நான் படித்து விட்டு சொல்லுகிறேன். சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் கொண்டு வர வேண்டும். 1ஆம் கிளாஸ் முதல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த தாய்மொழி கல்வி. அதன் பிறகு என்ன நடந்திருக்கங்க? அப்ப நீங்க ஏன் அது மட்டும் இல்ல, எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம், விட்டுருங்க. எங்க மக்கள் போராடினா நாங்க பாத்துக்கிறோம். எங்க மக்கள் ஹிந்தி வேண்டாம்னு போராடினாங்களா,
இல்ல ஹிந்தி வேணும்னு போராடி இருக்காங்களா? அப்ப எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. எங்களை ஏன் ஒழிக்கிறீங்க? மத்திய அரசுடைய நிதியை நீங்க வேணும்னு கேட்டு வாங்குனீங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகிறேன். ஒன்றிய அரசின் நிதி அல்ல, தமிழ்நாட்டின் நிதி. எங்க மக்கள் கொடுத்த வரி பணத்தை நீங்க வச்சுட்டா உங்க நிதியான்னு கேக்குறேன். அது எப்படி? இருங்க நாகராஜன், இருங்க நான் முடிச்சிடுறேன். ஒன்றிய அரசுக்கு எது நிதி சார்? ஒன்றிய அரசுக்கு எது நிதி? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசுக்கு இங்க நிதியே கிடையாது. மாநில மக்கள் கொடுக்கிற வரிப்பணம், அதை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்க ஒரு 50% தந்திருக்கோம் ஒன்றிய அரசுக்குன்னு. நீங்க அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உள்ளபடி பிளானிங் கமிஷன் அழகா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நிதி கொடுத்துட்டு இருக்கு 42%, 58%. உண்டா இல்லையா? அப்ப நாங்கள் ஒன்றிய நிதி, ஒன்றிய பணம் என்ன? ஒன்றிய பணம் நான் கேட்கிறேன். யார் தந்தா? உங்களுக்கு தனியாக தந்தாங்களா? இந்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணத்துல தான் நாங்க கேட்கிறோம். அது மட்டும் இல்ல நம்ம கார்த்தி, இந்த சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டமே ஏற்கனவே இருந்த சர்வ சிக்ஷா அபியான், RMSA, அது ராஷ்டிரிய மத்திய என்னமோன்னு சொல்லி ஒரு ஹிந்தி சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு டீச்சர் எஜுகேஷன். இந்த மூணும் சேர்ந்தது 2001, 2009, 2011. இந்த மூணுல இருந்ததை நீங்க 2018 ஒன்னாக்குறீங்க. ஒன்னாக்கும் போது நீங்க ஏதாவது சொன்னீங்களா? எங்கிட்ட கேட்டீங்களா? இல்ல. 2018 இந்த மூணையும் ஒன்னாக்குனீங்களா? அந்த மூணுல எங்கேயாவது இந்த கண்டிஷன் இருக்கா? சர்வ சிக்ஷா அபியான்ல இருக்கா? நீங்க RMSE என்கிற அதுல இருக்கா? இல்ல டீச்சர் எஜுகேஷன்ல இருக்கா? எதுலையும் இல்ல. 2018 நீங்க சமக்ர சிக்ஷா அபியான் கொண்டு வரும் பொழுது இந்த மூணையும் ஒன்றிணைத்து நீங்க கொண்டு வர்றீங்க. எத்தனை ஆண்டுக்கு? 2026 வரைக்கும். அதுக்கு தானே போடுறீங்க. அதுல 60% நீங்க, அதுக்கு கூட நீங்க முழு நிதி தரல. 60% நீங்க, 40% நாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு திட்டத்துக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஆணவ அதிகாரம், எதேச்ச அதிகாரம் எங்க இருந்து வருது? என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கு? இந்திய படிச்சே தீரணும் தமிழர்கள் அப்படின்னு ஏன் நினைக்க? அதுதான், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே மதம், ஒரே கல்வி, இந்துத்துவத்தினுடைய ஒரு முகம்தான் இந்த மூன்றாவது மொழி ஹிந்தி என்பதற்கான மொழி. இதைத்தான் நாங்க மறுக்கிறோம். எந்த மொழியை நாங்க தமிழ்நாட்டில் படிக்கிறாங்களே? மலையாளிகள் படிக்கலையா? கன்னடர்கள் படிக்கலையா? தெலுங்கர்கள் படிக்கலையா? உருது படிக்கலையா? யார் படிக்கலைங்க? எல்லா மக்களையும், நாங்கள் தமிழர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருந்தன்மை, என் தாய்மொழி எனக்கு உயிர் என்றால் உன் தாய்மொழி உனக்கு உயிர். இதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த உணர்வோடு தான் எங்கள் ஐயா பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞரும், தளபதி மு க ஸ்டாலினும் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க யாரையும் மறுக்கலையே. இதே இன்னும் தீநகர்ல இருக்கு கார்த்தி. தென்னிந்தியாவிற்கான ஹிந்தி பிரச்சார சபாவினுடைய தலைமை அலுவலகம் ஹிந்தியில இருக்கு, கூப்பிடுற தூரத்தில் இருக்கு. நாங்க ஒருவேளை ஹிந்திக்கு எதிராக இருந்திருந்தா நீங்க நடத்திட்டு இருக்க முடியுமாங்க? இன்னைக்கு சொல்றாரா 3 லட்சம் பேர் நாங்க பரீட்சை எழுத முடியுமா? இங்க நாங்க என்னைக்காவது அதை கை வச்சிருக்கோம்? இல்ல. அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறத தடுக்கிறீங்க சார். ஹிந்தி படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. இங்க வேணுங்கிறவங்க சார். இப்ப ஒண்ணுமில்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். நாகராஜன் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதுல என்ன நீங்க கேட்ட கேள்வி சரியானது. அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மாநில அரசுடைய மொழி கொள்கைங்கிறது இருமொழி கொள்கை தான். தமிழ், ஆங்கிலம் 2 மொழி கொள்கைங்கிறது 38க்கு அப்புறம், போராட்டத்துக்கு அப்புறம் 40லிருந்து அதான் நடைமுறையில் இருக்கிற போது அரசுடைய மொழி கொள்கையை எப்படி அரசு மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி போக முடியும்? வேண்டியவர்கள் கன்னடம் படிச்சுக்கட்டும், வேண்டியவங்க தெலுங்கு படிச்சுக்கட்டும், வேண்டியவங்க ஹிந்தி படிச்சுக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி பிரெஞ்சோ எந்த மொழி வேண்டுமானாலும், ஜப்பானிய மொழியோ ஜெர்மனி மொழியோ படிச்சுக்கட்டும், அதுக்கு தடை இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஏழை குழந்தைகள் எப்படி படிக்க முடியும்? இல்ல, ஏழை குழந்தைகள் ஏன் ஹிந்தி படிக்கணும்னு கேக்குறாங்க அவங்க. ஏன் ஏழை குழந்தைகள் ஹிந்தி படிக்கணும்? மாநிலத்திற்குள்ள டெல்லி போக கூடாதா? இல்ல, மாநிலத்திற்கு மகாராஷ்டிரா போக கூடாதா? ஏழை குழந்தைகள் உத்தரப்பிரதேசம் போக கூடாதா? ஆங்கிலம் இருக்கு போக கூடாதா? நாகராஜன் ஒரே ஒரு நிமிஷம். இதே மகாராஷ்டிராவில் தொழிலதிபர்கள் போய் ஹிந்தி பேச முடியாம ஒரு நிமிஷம் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறேன். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிடுறேன். ஒரே இப்ப நீங்க சொல்றீங்க மலையாளத்துக்கு உரிமை, நீங்க சொன்னதிலே பதில் இருக்கு. இல்ல, நீங்க சொன்னதிலே பதில் இருக்கு இல்லையா? 2.5 கோடி பேர் இங்க வர்றாங்க, வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, குடும்பத்துக்கு தங்கி இருக்காங்க. இல்ல, அதான் தங்கி இருக்காங்க, இங்க வேலை செய்யறாங்க.
தமிழ் அவசியம்னு வருகிற போது அந்த 2.5 கோடி பேரும் தமிழ் கத்துக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து தமிழும் கத்துக்கணும். அவங்க தாய்மொழி உங்களுக்கு எப்படி உங்க தாய் வாங்க அப்படி வலிக்குவாங்க. அவங்க தாய்மொழிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம தாய்மொழிக்கு கொடுக்காத இந்த துரோகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம். நாகராஜ் சார், அங்கிருந்து வாரவங்க தாய்மொழிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டில் பிறந்த நீங்கள் தமிழுக்கு தரவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதாவினுடைய கோர முகம். குற்றம் சாட்டுறாங்க. நீங்க என்னங்க வந்தவன் படிக்க மாட்டான், நாங்க போனா படிச்சுட்டு போறோமா? வகுப்பறைகள் மரத்தடியில் நடக்குது. தயவு செய்து பேசாதீங்க சார். 13,000 வகுப்பறைகள் மரத்தடியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பள்ளியில் இல்லை. தமிழ் ஆசிரியர்கள் சார், இன்னைக்கு தமிழ் படிக்காம நீங்க தமிழ்நாட்டுல 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாது. பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க விருப்பத்துக்கு பேசாதீங்க. ஒரு நொடி இல்ல ஒரே ஒரு நொடி. நாகராஜன், இன்னைக்கு சட்டப்படி 2010க்கு பிறகு தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம நீங்க டென்த் பாஸ் பண்ண முடியாது. நாகராஜன் இல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் நிறைய வாய்ப்பு அவங்களுக்கான நேரம். கன்னடம், மலையாளம் நீங்க ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு சொல்லுங்க சார். ஒரு விஷயம், காஷ்மீருக்கு போறவரு காஷ்மீரிய கத்துக்க போறாரு, மகாராஷ்டிரா போறவரு மராத்திய கத்துக்க போறாரு, பீகார் போறவரு பீகாரிய கத்துக்க போறாரு, தெலுங்கானா ஆந்திராவுக்கு போறவரு தெலுங்க கத்துக்க போறாரு, கன்னடம் கத்துக்க போறாரு, கர்நாடகா. அவர் முடிவு பண்ண போறாரு எந்த மாநிலத்திற்கு நான் போக போறேன் வேலைக்குங்கிறவருக்கு அந்த மாநில மொழியை கத்துக்க போறாரு. வெளிநாடு அவங்க குழந்தைகள்லாம் தங்கி இருந்தாங்கன்னா செட்டில் ஆனவருடைய குழந்தைகள் எந்த மாநிலத்துக்கு வாய்ப்பு தரணும்ல? இல்ல எல்லா மொழிகளையும் அரசாங்கம் கத்துக் கொடுக்க முடியாது இல்லையா? 22 மொழிகளையும் எடுத்து கொண்டு வரோம். அதுக்கான கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கான அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை அங்க என்னன்னா இதுதான் தியாகு சார் குறிப்பிடுறதா, இந்த அரசு இந்த மாநில மக்களுக்கான மொழிக் கொள்கையை தானே டிஃபைன் பண்ண முடியும், வரையறுக்க முடியும். இங்க இருக்கிற மக்களுக்கு மாநிலத்திற்குள்ள அவங்களுக்கு வேலை வாய்ப்புனா தமிழ் மொழி, இந்தியா கடந்தோ இந்தியாவுக்குள்ளேயோ ஆங்கில மொழி, 2 மொழியையும் தானே உறுதிப்படுத்தி கொடுக்க முடியும் இருமொழி கொள்கையில. இல்ல, வெளி மாநிலத்திலிருந்து வந்து தங்கி இங்க இருக்கிறவங்க செட்டில் ஆனவங்க 2.5 கோடி மக்கள் இங்க இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ண? அவங்க தமிழ் தானே. இந்தியா நாடு இருக்கு, அவங்க தமிழ் தானே நாடு இருக்கு. இல்ல, அங்க வந்து தங்குறவங்க தமிழ் தானே. நீங்க வந்து அவங்களுடைய மொழியை மறுக்கிறப்போ அவங்களுடைய உரிமை நீங்க மறுக்கிறீங்கல்ல, அது எப்படி நியாயமாகும்? உங்களுடைய மற்றவர்களுடைய மற்ற மாநில உரிமை நீங்க மறுக்கலாமான்னு கேக்குறேன். ரைட். நான் இதே கேள்வியை இல்ல ஒரே ஒரு கேள்விதான் நாகராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்கறது. நம்ம பிள்ளைங்க வந்து மும்பையில் இருக்கிறாங்க, ஏறத்தாழ 40 லட்சம் பேர் இப்போதைய கணக்குப்படி ஒரே இடத்துல தானா பாண்டு இந்த ஏரியால. அவங்க அங்க வந்து உங்க மகாராஷ்டிரா ஸ்கூல் தமிழுக்கு ஸ்கூல் வச்சுதா சார்? குஜராத்லயும் ஒரு நிமிஷம் ஒன்றிய இருங்க வாரேன். அதாவது எந்த மாநிலத்திலையும் குஜராத்தில் சார், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்டத்தில் நம்ம மக்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு அங்கே ஒரு தமிழ் டீச்சரை போடுறதுக்கு நம்ம சொன்னோம். காசு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கும் சம்பளத்துக்கான காசு தமிழ்நாடு கஜானாவில் இருந்து போகிறது. அப்ப நான் என்ன கேக்குறேன், என் மக்களுக்கு நான் தமிழ் சொல்லி கொடுக்கணும்னா அந்த 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 இதை நான் ஏத்துக்கிறேன்ல. தேசிய கல்விக் கொள்கை எல்லாரும் தேசிய கல்விக் கொள்கையில நீங்க எக்காரணத்தை முன்னிட்டும் 5ஆம் கிளாஸுக்கு மேல மொழி கொள்கை தாய்மொழியை பத்தி பேசவே இல்லை. நீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் நவோதய பள்ளிகளை படிக்கிற மாதிரி நீங்க விரும்பும் பாடத்தை படிக்கலாம். சரி, ஓகே. இல்ல 5ஆம் வகுப்புக்கு மேல சமஸ்கிருதம் இந்தி மட்டும் தான் சொல்றாரு. இல்ல சார், அவர் தவறா சொல்றாரு. அது மாதிரி இல்ல சார், நான் ஒண்ணு சொல்றேன். 5ஆம் கிளாஸ்க்கு மேல எங்கயாவது நீங்க மதர் டங் சொல்லிருக்கீங்களா? குறுக்கிடு. ஐயா அவர்கள் தியாகம் உங்களுக்கு சொல்றேன். டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள் தான். அது கூட தாய்மொழி கல்வி கட்டாயம் இல்ல.